Calculation of effective nuclear charge. What is effective nuclear charge ங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். effective nuclear charge எப்படி கால்குலேட் பண்ணுறது? ZEFF is equal to Z minus S அப்படிங்கிற ஃபார்முலாவை பார்த்தோம். Here what is Z? Z is the atomic number. S means it is a screening constant which can be calculated using Slater's rule. S எப்படி கால்குலேட் பண்ணுறது? Sனா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். ஸ்க்ரீனிங் கான்ஸ்டண்ட்டை ஸ்லாட்டர்ஸ் ரூலை அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணலாம். Z அப்படிங்கிறது என்னென்னா அட்டாமிக் நம்பர். உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியும். அட்டாமிக் நம்பர்லேருந்து ஸ்க்ரீனிங் கான்ஸ்டண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கிடைக்கும். ஓகே, இப்போது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதிலிருந்து அட்டாமிக் நம்பரையும் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டண்ட்டையும் மைனஸ் பண்ணும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நமக்கு கிடைச்சிடும். ஸ்க்ரீனிங் கான்ஸ்டண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். 5th ஸ்டெப்பில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை கால்குலேட் பண்ணிடலாம். தென் what is first step? Write the electronic configuration of the atom and rearrange it by grouping ns and np orbitals together and others separately in the following form. That is 1s, 2s, 2p, 3s, 3p, 3d, 4s, 4p, 4d, 4f, 5s, 5p. இந்த ஸ்டெப் 1ல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எந்த எலமெண்ட்டுக்கு ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுத போகிறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆஃப் ஆஃப் பிரின்சிபிள் இருக்கக்கூடிய டயக்ராமை யூஸ் பண்ணி 1s, 2s, 2p இந்த ஆர்டரில் நம்ம எழுத போகிறோம். எழுதிட்டு அந்த குரூப்பை அரேஞ்ச் பண்ணணும். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ் ஆர்பிட்டாலையும் பி ஆர்பிட்டாலையும் ஒன்றா சேர்த்து எழுதணும். NS/NP ஆர்பிட்டால்ஸ் டுகெதர். ஓகே, அதர் ஆர்பிட்டால் எப்படி எழுதணும்? செப்பரேட்டாக எழுதணும். இப்போ 1s மட்டும் இருக்குது, பி ஆர்பிட்டால் இல்லை, அது தனியாக எழுதிடுறோம். அடுத்து 2s, 2p SP ஆர்பிட்டால் தனியாக எழுதிடுறோம். 3s, 3p அது தனியாக எழுதிடுறோம். அதர் ஆர்பிட்டால் ஒன்று வந்திருக்கு பாருங்கள், 3d அது தனியாக எழுதணும். அப்புறம் 4s, 4p ஒன்றா வந்திருக்கு இல்லையா, அதை ஒன்றா சேர்த்து எழுதிடணும். தென் 4d வந்திருக்கு, அது தனியாக எழுதணும். 4f தனியாக வந்திருக்கு. தென் SP வருது பாருங்கள், 5s, 5p இதை ஒன்றா சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எஸ் ஆர்பிட்டால் மட்டும் 1s ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும், 1p வராது. அதனால் அது தனியாக எழுதிடுறோம். அதுக்கு பிறகு வர்றது எல்லாமே எஸ்ஸும் பியும் சேர்ந்து வரும், அது தனியாக எழுதணும். எஸ்ஸும் பியும் இல்லாத டி அண்ட் எஃப் ஆர்பிட்டால தனித்தனியாக எழுதணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் 2ல் ஐடென்டிஃபை தி குரூப் இன் விச் தி எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரெசன்ட். தி எலக்ட்ரான் ப்ரெசன்ட் ரைட் டு திஸ் குரூப் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு த ஷீல்டிங் எஃபெக்ட். ஈச் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் within the identified group denoted by N shields to an extent of 0.35 unit of nuclear charge. However, it is 0.30 unit for 1s electron. Electronic configuration rearrange பண்ண பிறகு ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணணும்னா, எலக்ட்ரான்ஸ் எந்த குரூப்பில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, 1sல இருக்கா, 2s 2pல இருக்கா, 3s 3pல இருக்கா, ஆர் 3ல இருக்கா. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை குரூப் வைஸாக ரீஅரேஞ்ச் பண்ண பிறகு அதில் எலக்ட்ரான் எந்த குரூப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரான் எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து அதோட ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும். எலக்ட்ரான் present right to this group does not contribute the shielding effect. எலக்ட்ரான் எந்த குரூப்பில் இருக்குதோ
அந்த குரூப் வந்து ஷீல்டிங் எஃபெக்டை கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஈச் ஆஃப் தி எலக்ட்ரான் வித்தின் தி ஐடென்டிஃபைடு குரூப் டினோட்டட் பை என். ஒவ்வொரு குரூப்பையும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு நேம் கொடுக்கணும். என்ன நேம் கொடுக்கலாம்? த ஃபஸ்ட்டு என், அதுக்கு மேலே வரக்கூடியது n-1, அடுத்து n-2, n-3, இந்த மாதிரி நேம் கொடுக்க போகிறோம். இப்போ n கொடுத்தோம் இல்லையா, அந்த குரூப்போட ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வந்து என்ன கொடுக்குறோம்னா 0.35. ஒரு எலக்ட்ரானுக்கு 0.35. சப்போஸ் அந்த n ஆர்பிட்டால் 1s எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா அதுக்கு 0.35 போடக்கூடாது, 0.30 தான் போடணும். ஸ்டெப் 3ல ஷீல்டிங் ஆஃப் இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ். இஃப் தி எலக்ட்ரான்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிலாங்ஸ் டு எய்தர் s or p orbital, each electron within the n-1 group shields to an extent of 0.85 unit of nuclear charge. ஸ்டெப் 3ல என்ன பண்ண போகிறோம்னா ஷீல்டிங் ஆஃப் இன்னர் எலக்ட்ரான், இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். The electron interest belongs to the either s or p orbital. s-ஐயும் இருக்கலாம், p orbitalலையும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை இன்னர் ஷெல் இல்லையா, அதனால n-1. அவுட்டர் செல்லாக இருந்தால் n. அவுட்டர் செல்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செல்லை வந்து நம்ம n-1ன்னு சொல்கிறோம். இந்த n-1ல் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் நம்ம எவ்வளவு ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கணும்? 0.85. Each electron within the n-2 group or even lesser group, that is n-3, n-4, etc., completely shields to an extent of 1 unit of nuclear charge. If the electron of interest belongs to d or f orbital, then each of electron left of the group of electron of interest shield to an extent of 1 unit of nuclear charge. n-1ங்கிற இன்னர் நியூக்ளியர் சார்ஜுக்கு நம்ம ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் போட்டோம். அடுத்து அதை விட இன்னர் ஆர்பிட்டால்ஸ் பார்த்தோம்னா n-2. n-2க்கு இல்லை n-3, n-4 இது எல்லாத்தையும் நம்ம அதர்ஸ்னு சொல்லிடலாம். காமனாக அதர் ஆர்பிட்டால், n ஆர்பிட்டாலுக்கு நம்ம 0.35 போட்டோம், n-1க்கு 0.85 போட்டோம். இது ரெண்டுமே இல்லாமல் அதர் ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே, தட் இஸ் n-2, n-3, n-4, இது எல்லா ஆர்பிட்டாலுக்கும் நம்ம இந்த நியூக்ளியர் சார்ஜோட வேல்யூ நம்ம என்ன போடலாம்? ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் 1 போடலாம். அண்ட் டி அண்ட் எஃப் ஆர்பிட்டால்ஸ் இருந்தால் கூட நம்ம என்ன போட்டுடலாம்? யூனிட் வந்து 1.00 யூனிட் நம்ம ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் சொல்கிறோம். ஸ்டெப் 4ல் summation of the shielding effect of all the electrons give the shielding constant S. ஸ்டெப்ஸ் 4ல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஷீல்டிங் எஃபெக்ட் ஒவ்வொரு குரூப்புக்கும் எழுதியிருக்கோம் இல்லையா, n-1, n-2, n-3, அதர்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்ம ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் S அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறோம். இந்த வேல்யூலேருந்து அட்டாமிக் நம்பர் Z-லேருந்து ஸ்க்ரீன் கான்ஸ்டன்ட் வேல்யூ S-ஐ மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கிடைச்சிடும். ஷீல்டிங் எஃபெக்ட் ஃப்ரம் இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் ஸ்லாட்டர்ஸ் ரூல். ஷீல்டிங் எஃபெக்ட் அதாவது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை கால்குலேட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஸ்டெப் 3ல் ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஆர்பிட்டாலுக்கு நம்ம என்ன ஸ்க்ரீனிங் வேல்யூ கொடுக்கணுங்கிறத பார்த்தோம். அந்த வேல்யூவை இங்கே டேப்லைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்காக. இதை மைண்டில் வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு கால்குலேஷன்லையும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேஷன் ஒவ்வொன்றிலையும் இதை நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை குரூப் வைஸாக அரேஞ்ச் பண்ணும்போது இங்கே லாஸ்ட்டாக நம்ம n சொல்லுவோம், அடுத்து n-1ன்னு சொல்லுவோம், தென் n-2 others, n-2 others இந்த மாதிரி வந்துடும். இந்த n குரூப்புக்கு நம்ம எவ்வளோ ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா
எஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 0.30 தான் கொடுக்கணும். எஸ் எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா 1s எலக்ட்ரான் வச்சுக்கோ, எஸ் எலக்ட்ரான் அதுக்கு 0.30. வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு பேர் 0.35. அதான் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. 0.35 கொடுங்க. எஸ் எலக்ட்ரானாக இருந்தால், அதாவது 1s எலக்ட்ரானாக இருந்தால் 0.30 கொடுங்க. சப்போஸ் வேறு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதில் டி ஆர்பிட்டாலோ ஆர் எஃப் ஆர்பிட்டாலோ இருந்தாலும் 0.35 கொடுத்தா போதும். தென் n-1 குரூப், n-1 குரூப்பில் எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் இருந்தால் 0.85. சப்போஸ் டி அண்ட் எஃப் இருந்தால் 1. n-2 அண்ட் அதர்ஸில் எஸ்பி ஆர்பிட்டால் இருந்தாலும் சரி, டிஎஃப் ஆர்பிட்டால் இருந்தாலும் சரி, அதுக்கு 1 தான். எந்த ஆர்பிட்டால் இருந்தாலும் n-2 அண்ட் அதர்ஸ்க்கு 1ங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி ஆர்பிட்டால் இன் n-2 அண்ட் அதர்ஸில் இந்த ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் யூனிட் 1. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. n-1ல் பாருங்கள், அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 0.85 இருக்கும், இன்னொன்று என்ன இருக்கலாம், 1 இருக்கலாம். டி அண்ட் எஃப் ஆர்பிட்டால் இருந்தால் மட்டும் 1 கொடுக்க போகிறீங்க. எஸ் அண்ட் பி இருந்துச்சுன்னா 0.85 கொடுக்க போகிறீங்க. அடுத்து n-ல் ரெண்டே வேல்யூ தான். 1s ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா 0.30. வேறு எதாக இருந்தாலும் 0.35 கொடுங்க.